ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி 2ஆம் பத்து 6ஆம் திருமொழி. இதுவும் கடல் மல்லை தலசயனத்து பாசுரம் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நன்னாத வாழ உணர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் பெருமானார் மருவு இனிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உரைப்பாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் கெண்டோமே. நண்ணாத தன்னிடம் அணுகாத தன்னை வெறுக்கின்ற வாழ உணர் இடைபுக்கு அசுரர்கள் மத்தியில் சென்று வான் பெண்ணாகி மோகினி அவதாரம் எடுத்து வானவரை அமுதூட்டும் வானவர்களுக்கு மட்டும் அமுது அளித்த எம்பெருமானார் மருவி இனிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உரைப்பாரை. வேற ஒன்றும் இல்லை, அவர் ஆசைப்பட்டு குளிர்ச்சியான கடல் மல்லை தலசயனத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமானை எண்ணாதே இருப்பாரை, அவரை பற்றி நினைக்காதவர்களை நாங்கள் இறைப்பொழுதும் கெண்டோமே, ஒரு துளி நேரம் கூட அவர்களை பற்றி சிந்திக்க மாட்டோம். அவ்வளோதான். அர்த்தமாக தான் நினைக்கிறேன். படிச்சுடலாமா? நண்ணாத வாழவுணர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டும் எம்பெருமானார் மருவி இனிய தன்னார்ந்த கடல் மல்லை தலசயனத்து உரைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் கெண்டோமே. பார்வண்ண மடமங்கை பனி நன்மா மலர்கிழத்தி நீர்வண்ணன் மார்பகத்தில் இருக்கை முன்னிணைந்து அவனூர் கார்வண்ண முது முன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே. பார்வண்ண மடவங்கை அப்படின்னு பூமி பிராட்டி சொல்கிறார். பார்வண்ண மடவங்கை பனி நன் மாமலர் கிழத்தி லக்ஷ்மி பிராட்டி சொல்கிறார். தாமரை மலரில் இருக்கும் லக்ஷ்மி அப்படி சொல்கிறார். நீர்வண்ணன் மார்பகத்தில் நீர்வண்ணன் மேகம் போன்ற நிறத்தை உடைய பெருமானுடைய திருமார்பில் இருக்கையை முன்னிணைந்து அவனை நினைத்து, அதாவது தாயாரை முதலில் நினைத்து முன்னினைத்து அவனூர் கார்வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம். வேற ஒன்றும் இல்லை, சமுத்திரக்கரையில் இருக்கிற கடல் மல்லை தலசயனம் ஆர் என்னும் நெஞ்சுடையார், யாரெல்லாம் அந்த பெருமானை பற்றி நினைக்கின்ற மனத்தை உடையார்களோ அவர்கள் எம்மை ஆழ்வாரே. அர்த்தமாக நினைக்கிறேன். பார்வண்ண மடமங்கை பனி நன் மாமலர் கிழத்தி நீர்வண்ணன் மார்பகத்தில் இருக்கையை முன்னிணைந்து அவனூர் கார்வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் அவர் எம்மை ஆழ்வாரே. ஏனத்தின் உருவாகி நிலமங்கை கழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத்து உரைகின்ற ஞானத்தின் ஒளிவுருவை நினைவார் என் நாயகரே. ஏனத்தின் உருவாகி வராக அவதாரம் எடுத்து நிலமங்கை கழில் கொண்டான் பூமி பிராட்டியை அவளுடைய அழகு ஒரு சிறிதும் குறையாமல் இடந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வானத்தில் அவர் முறையால், வானத்தில் அவர் தேவர்கள் முறையால் மகிழ்ந்தேத்தி, முறையால் அவனை மகிழ்ந்து போற்றுகிறார்கள். வலங்கொள்ள
வலம் கொள்ளன பிரதர்ஷனம் வரும்படியாக பெருமானை பிரதர்ஷனம் பண்ணுற வசதியாக கானத்தின் கடல் மல்லை காட்டினிடையே கடல் மல்லை தலசயனத்து உரைகின்ன அர்த்தமாகுது. ஞானத்தின் ஒளி உருவை என்ன அர்த்தம் சொல்கிறது? அவன் ஞான ஒளி, அவன்தான் உயர்ந்த ஞானம். அப்படிப்பட்ட ஒளி உருவை நினைவார் என் நாயகரை யாரெல்லாம் அவனை பற்றி நினைக்கிறார்களோ அவர்கள்லாம் எனக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிறார். பாசனம் படுத்துடலாமா? ஏனத்தின் குருவாகி நிலமங்கை கெழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி பலங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை தலசயனத்து உரைகின்ற ஞானத்தின் ஒளி உருவை நிறைவார் என் நாயகரே. விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் மல்லகலம் அழல்கேற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே. விண்டாரைன்னா எனக்கு என்னோடு தனக்கு எதிராக இருந்தவர்களையெல்லாம் ஆவி வென்று அவர்களுடைய உயிரை வென்று அழித்து விலங்குண்ண உடலை விலங்குகள் உண்ணும்படியாகச் செய்து மெல்லியலார் கொண்டாடும் மெல்லியலார்னா பெண்கள் அந்த ராஜாவோட பட்ட மகிழ்ச்சிகள்லாம் கொண்டாடும் மல் அகலம் வலிமை வாய்ந்த அந்த மார்பு அழல்கேற அக்னியில் வேகும்படியாக வெஞ்சமத்து கண்டாரை இவ்வாறு போரில் அவன் சண்டையிட்டதை பார்த்தவர்கள் வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை கொண்டாடும் தலசயனத்தில் இருக்கும் பெருமானை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அசுரர்களை அவன் வென்ற விதத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், கற்பனை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட நெஞ்சுடையார் எங்கள் குலதெய்வமே அப்படின்னு பெருசாக சொல்லிட்டார். படித்து பார்க்கலாமா? விண்டாரை வென்று ஆவி விலங்குண்ண மெல்லியலார் கொண்டாடும் அல்லகலம் அழல்கேற வெஞ்சமத்து கண்டாரை கடல் மல்லை தலசயனத்து உறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே. பிச்ச சிறுபீலி சமன்குண்டர் முதலாயோர் விச்சைக்கீரை என்னும் அவ்விரையை பணியாதே கச்சி கிடந்தவன் ஊர் கடல் மல்லை தலசயனம் நச்சி தொழுவாரை நச்சு எந்தன் நன்னெஞ்சே. பிச்சை சிறுபீலி சமன்குண்டர் முதலாயோர் மயில்பீலியை பிடித்து கொண்டு அவர்கள் வருவார்கள். அவர்கள் சமணர்கள். அப்புறம் சமன்குண்டர் நிறைய சாப்பிட்டதுனால உடல் பருத்திருக்கும் ஆளுக்கு. அதில் பிச்சை சிறுபீலி சமன்குண்டர் முதலாயோர் அப்படிப்பட்டவர்கள் முதலானவர்கள் விச்சைக்கு இறை என்னும் விச்சை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, வித்தைக்கு இறை, கல்விக்கு இறை, ஞானத்துக்கு இறைவன்னு அவர்கள் சில பேர் வச்சுருக்கா. அவ்விரையை பணியாதே அவர்கள் உரைக்கின்ற அந்த இறைவனை பணியாது, அவர்கள் பக்கல் போகாதுன்னு அர்த்தம். பிச்சை சிறுபீலி சமன்குண்டர் முதலாயோர் விச்சைக்கீரை என்னும் அவ்விரையை பணியாதே அவர்கள் வித்தைக்கு இறைவன் என்று கூறியவர்களை பக்கம் செல்லாமல் கச்சி கிடந்தவன் கட்சியில் திருவெக்காவில் சயனத்தில் இருப்பவன் அவன் ஊர் சச்சி கிடந்தவன் ஊர் அவனுடைய இன்னொரு ஊர் இது இந்த கடல் மல்லை. கச்சி கிடந்தவன் ஊர் கடல் மல்லை தலசயனம் நச்சி தொழுவாரை நச்சி
பிரியப்பட்டு ஆசையோடு பக்தியோடு தொழுவாரை நச்சு அவர்களை தொழு, அவர்கள் மேல் ஆசைப்படு. எந்த நன்னெஞ்சே படிக்கலாம்னு நினைக்கிறேன். பிச்சை சிறு பீடி சமன்குண்டர் முதலாயோர் விச்சைக்கு இறை என்னும் அவ்விரையை பணியாதே. கச்சி கிடந்தவன் ஊர் கடல் மல்லை தலசயனம் நச்சு தொழுவாரை நச்சு எந்த நன்னெஞ்சே. புலன்கொள் நிதி குவையோடு புழைக்கைபா களிற்றினமும் நலங்கொள் நவமணி குவையும் சுமந்து எங்கும் நான்று ஒசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வலங்கொள் மனத்தார் அவரை வலங்கொள் என் மடநெஞ்சே. என்ன பார்த்துருவாங்க? புலன்கொள் நிதி குவையோடு, புலன்கொள்னா நம்முடைய புலன்களை கவர்கின்ற நல்ல நிதி, குவையோடுன்னா அதெல்லாம் ஒரு குவியல், அவைகளோடு புழக்கையுமா களிற்றினமும் துதிக்கையை உடைய யானை கூட்டமும் நலங்கொள் நவமணி குவையும் நமக்கு நலங்களை தருகின்ற நவரத்ன அந்த குவியலும் இவைகளெல்லாம் சுமந்து எங்கும் எங்கும் நான்றா ஒசிந்து, நான்று ஒசிந்து தப்பாக இருக்குது, நான்று ஒசிந்து, ஒசிந்துனா மெதுவாக வருது இந்த கப்பல். இதில் சும நிறைய இருக்கிறதுனால கப்பல் ஒசிந்து மெதுவாக கலங்கள் இயங்கும் மல்லை. மல்லைனா இந்த மாதிரி கப்பல்கள் ஒதுங்குகின்ற இடம். ஏன்னா இதெல்லாம் மெதுவாக, அதில் சும நிறைய இருக்கிறதுனால, பாரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான்று ஒசிந்து நன்றாக மெதுவாக வந்து சேர்கின்ற கடல் மல்லை தலசயனம் வலங்கொள் மலத்தாரை அந்த தலசயனத்து உறைவாரை பிரதட்சணம் செய்யணும் அப்படிங்கிற மனமுடையவர்களை வலங்கொள் என் மடநெஞ்சே, அவர்களை பிரதட்சணம் செய் இவனுடைய நெஞ்சே என்று சொல்கிறார். வலங்கொள்னா பிரதட்சணம், வலம் வருவது. படிச்சுள்ள நினைக்கிறேன். புலங்கொள் நிதி குவையோடு புழக்கைமா களிற்றினமும் நலங்கொள் நவமணி குவையும் சுமந்து எங்கும் நான்று ஒசிந்து படிக்கிறல, நான்று ஒசிந்து கலங்கள் இயங்கும் மல்லை, கலங்கள்னா கப்பல்கள், கலங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வலங்கொள் மலத்தார் அவரை வலங்கொள் என் மடநெஞ்சே. அடுத்த பாசனம் பார்க்கலாமா? பஞ்சி சிறு கூழை உருவாகி மறுவாத நஞ்சப்பண் நஞ்சுண்ட அண்ணல் முன் நன்னாத கஞ்சை கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாயன் தூய் நெஞ்சே. பஞ்சி சிறுகூழை, பஞ்சு போன்ற முடியை உடையன்னு அர்த்தம். கூழைனா கூந்தல் புரிஞ்சுக்கலாம். பஞ்சி சிறுகூழை உருவாகி சின்ன குழந்தையாய் மறுவாத வஞ்சப்பெண் நஞ்சுண்ட, என்னை கொல்ல வந்த கண்ணனை கொல்ல வந்த அந்த பூதனையினுடைய நஞ்சுண்ட, அவளுடைய நஞ்சு தடவிய பால் உண்ட அண்ணல் முன் நன்னாத கஞ்சை கடந்தவனூர், நன்னாத கஞ்சன் அவன் எதிரியாயிருந்த கம்சனை கடந்தவனூர், அவனை கொன்றவனூர் கடல் மல்லை தலசயனம், அந்த பெருமானுடைய ஊர் கடல் மல்லை தலசயனம். நெஞ்சில் தொழுவாரை, மனத்தால் எப்பொழுதும் தொழுது கொண்டிருப்போரை தூய் நெஞ்சே, என்னுடைய நெஞ்சமே தொழுவாய் அப்படின்னு சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, அர்த்தமாவது நினைக்கிறேன். படிச்சுடலாமா? பஞ்சி சிறுகூழை குருவாகி மறுவாத பஞ்சப்பண் நஞ்சுண்ட அண்ணல் முன் நன்னாரை
கஞ்சை கடந்தவனூர் கடல் மல்லை தலசயனம் நெஞ்சில் தொழுவாரை தொழுவாயன் தூய் நெஞ்சே. செழுநீர் மலர்க்கமலம் திரை உந்த வன்பகட்டால் உழுநீர் வயல் உழவர் உழைப்பின் முன் பிழைத்து எழுந்த கழுநீர் கடிகமழும் கடல் மல்லை தலசயனும் தொழு நீர் மனத்தவரை தொழுவாயன் தூய நெஞ்சே. செழுநீர் மலக்கமலம் திரை உஞ்ச கடல் அலைகளெல்லாம் அழகான நீர்க்கமலங்களை தரையில் வந்து சேர்க்கின்றனன்னு ஒரு விஷயம். அப்புறம் வன்பகட்டால் வலிமையான எருதுகளை கொண்டு உழவர்கள் உழுநீர் வயல் அவர்கள் நிலத்தை உழுகிறார்கள். பின் முன் பிழைத்து எழுந்த கழுநீர் கடிகமழம் அவர்கள் உழுவதிலிருந்து தப்பித்த உழப்பின்னா அந்த உழவு என்கிற தொழிலிலிருந்து தப்பித்த கழுநீர் செங்கழுநீர் கடிகமழும் அந்த செங்கழுநீர் மலர்கள் கடிகமழும் அந்த மலர்களுடைய வாசனையை வீசும் கடல் மல்லை தலசயனம் அர்த்தமானது தொழு நீர் மனத்தவரை தொழுகின்ற தன்மையை நீர்னா தன்மை தொழு நீர் மனத்தவரை தொழுகின்ற தன்மையுடைய மனத்தவரை தொழுவாயன் தூய நெஞ்சே. படிக்கலாம்னு நினைக்கிறேன். செழுநீர் மலர்க்கமலம் திரை உந்த வன்பகட்டால் உழுநீர் வயல் உழவர் உழைப்பின் முன்பிழைத்து எழுந்த கழுநீர் கடிகமழும் கடல் மல்லை தலசயனம் தொழுநீர் மனத்தவரை தொழுவாயன் தூய நெஞ்சே. இதில் 2 மலர்கள் இருக்குது. மேலே அலைகள் கொண்டு சிந்து சேர்க்கிற அந்த நீர்க்கமலம் தாமரைகள், அதுக்கப்புறம் உழவர்கள் உழவின் போது தப்பித்த செங்கழுநீர் மலர்கள். இந்த 2 மலர்களுடைய வாசனைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். படிக்கணும்னு அவசியம் இல்லை பாசுரம், நான் படிச்சுடுறேன். செழுநீர் மலர்க்கமலம் திரை உந்த வன்பகட்டால் உழுநீர் வயல் உழவர் உழைப்பின் முன் பிழைத்து எழுந்த கழுநீர் கடிகமழும் கடல் மல்லை தலசயனம் தொழுநீர் மனத்தவரை தொழுவாயன் தூய நெஞ்சே. தொழுநீர் தொழுவோம் என்கிற தன்மையை உடைய அப்படின்னு. அடுத்த பாசுரம். பிணங்கள் இடு காடதனுள் நடமாடு பிஞ்சகனோடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கு இடம் விசும்பில் கணங்கள் இயங்கும் கடல் மல்லை தலசயனம் வணங்கு மனத்தார் அவரை வணங்கு எந்தன் படரஞ்சே. பிணங்கள் இடு காடதனுள் வேறு சுடுகாட்டில்னு அர்த்தம். நடமாடு அங்கே நடனம் செய்கின்ற பிஞ்சுகனோடு சிவபிரானோடு இணங்கு அவனோடு சேர்ந்திருக்கிற தன் உடம்பில் ஒரு பகுதியாய் அவனை வைத்து கொண்டிருக்கிற திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கு இடம் கடல் மல்லை தலசயனம். அந்த ஊர் எப்படி இருக்கு? விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்லை. விசும்பில் ஆகாசத்திலிருந்து தேவகணங்கள் வந்து அங்கே இயங்குகிறார்கள். அங்கே பெருமானுக்கு வரிய காரியெல்லாம் செய்கிறான். மல்லைன்னா சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற கடல் மல்லை தலசயனம் வணங்கு மனத்தாரை அப்படிப்பட்ட பெருமானை வணங்குகின்ற மனமுடையவர்களை வணங்கு எந்தான் மடனஞ்சே. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அர்த்தமாக வைக்கிறவங்களுக்கு பிணங்கள் இடு காடதனுள் நடமாடு பிஞ்சுகனோடு இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கு இடம்
விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கு மனத்தார் அவரை வணங்கு எந்தன் மடநெஞ்சே. அடுத்த பாசம். கடிகமழு நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான் வடிகொள் நெடுவேல் பலவன் கலிகன்னி ஒலிவல்லார் முடிகொள் நெடு மன்னவர் தம் முதல்வர் முதல் ஆவாரே. கடிகமழு வாசனை வீசுகிறது எங்கும். நெடுமருகில் எங்கள் வெகு போனாலும் வாசனை. கடிகமழு நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அந்த தலசயனத்தில் இருக்கிற அடிகள் அந்த பெருமானுடைய அடியே நினையும் அவனுடைய திருவடியிலே வணங்குகின்ற நினைத்து கொண்டிருக்கிற அடியவர்கள் தம்படியான் அந்த அடியார்களுக்கு அடியானவன் யார்? திருமங்கை ஆழ்வார். அவர் எப்படிப்பட்டவர்? வடிகொள் நெடுவேல் பலவன் அழகிய வேலை தன்னுடைய கைக்கில் வைத்து கொண்டிருப்பவன். கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் ஒலிவல்லார் அவர் ஒளிச்சது இந்த 10 பாசுரங்களையும் வல்லவர்கள். முடிகொள் நெடு மன்னவர்தம் நெடு முடிகொள் நீண்ட கிரீடனங்களை அணிந்த மன்னவர்தம் முதல்வர் மன்னவர்களுக்கெல்லாம் மன்னவராக இருப்பார். அவர்களுக்கும் முதலாவாரே. சக்கரவர்த்திகளுக்கும் சக்கரவர்த்தியாக ஆவார்கள்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம 2 முதல்வர் முதல்வர் முதல் ஆவாரே படிச்சுலாம் பாசனம் நினைக்கிறேன். கடிகமழு நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம்படியான் வடிகொள் நெடுவேல் பலவன் கலிகன்னி ஒலிவல்லார் முடிகொள் நெடுமன்னவர் தம் முதல்வர் முதலாவாரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.